பல படங்களில் நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்த படம் நானும் ஒரு ரவுடிதான் படம் தான் இல்லையா? எல்லாமே நான் வந்து ஐ லேர்ன் அட் மை ஜாப். எனக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் சில படம் அந்த நானும் ரவுடிதானுக்கு முன்னாடிலாம் நான் வந்து போகும்போது நான் காலைல 7 மணிக்கு போவேன். நான் சொன்னேன்ல, நான் வேலையை சீக்கிரம் கரெக்டாக ஆரம்பிப்பேன். என்னை வச்சு 12 1 மணிக்கு எடுப்பாங்க, இல்லை வந்து 4 மணி 5 மணிக்கு எடுப்பாங்க. எடுக்கவே மாட்டாங்க. எனக்கு ஒரு பாயிண்டில் என்னாச்சுன்னா, நீ என் டைமை மதிக்கலைன்னா நான் உன் டைமை மதிக்க மாட்டேன். நீ என்னை வச்சு நான் காலைல 7 மணிக்கு வந்தேன், நீ 3:30 மணிக்கு தான் எடுக்கிறேன்னா நான் அடுத்த நாளைக்கு 3:30 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு தான் இருந்தேன். நான் வேலையில் தான் கற்றுக்கிட்டேன், நீ எடுக்கிற இல்லை, நான் வர வேண்டியது என் வேலை, நான் காலையில் சீக்கிரம் வந்துடுவேன். ஸோ ஐ மேக் ஷுவர் தட் இப்போ நான் வந்து எந்த படத்தில் நடிக்கிறேன், நான் வந்து என் படம் ஒண்டி தான் இப்போ நடிக்கிறேன். வெளியில் நடித்தாலும் நான் கடைசி ஒரு சில வருஷங்களாக நான் காலையில் போயிடுவேன். நீங்கள் எடுக்காதீங்க, அது உங்கள் இஷ்டம், பட் ஐ வில் கீப் மை வேர்ட். அதுன்றது அதே மாதிரி இந்த படம் நடிக்கும்போது, நானும் ரவுடிதான் நடிக்கும்போது நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருந்தேன். அதில் சில படங்கள்லாம் வந்து ஏன் நடித்தேன் எனக்கு அப்போ கிளாரிட்டி கிடையாது. ஒன்று பெரிய டேரக்டராக இருப்பாங்க, இல்லை ரோல் நல்லாயிருக்கும், அது மாதிரிலாம் நடிப்பேன். ஒரு மொக்க படம் நம்ம செலக்ட் பண்ணி நடிக்கிறோன்னா அது அந்த ஒரு படத்தோடு போயிடாது. எனக்கு நல்ல படம் நடிக்கிறதுக்கு முக்கியமான சீன் எடுக்கும்போது நாங்கள் மாட்டியிருப்பேன். ஸோ அது ஒரு நல்ல படத்தில் நடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணுன்றது அந்த டைமில் தெரிஞ்சு. ஏன்னா நானும் ரவுடிதானில் நிறைய முக்கியமான சீனில் நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா அப்போ எனக்கு டேட்டே இல்லை. நான் ஒரு 5 படம் 6 படம் ஒரே மாதத்தில் நடிச்சிருந்தேன். ஸோ இங்கே போவேன் அங்கே போவேன். முக்கியமாக வந்து நயன்தாரா அவங்களெல்லாம் ஆனந்த்ராஜ் சார் கடத்தி வச்சிருப்பாரு. அந்த டைமில் என்னோட சீன் அது. அதாவது நான் செம்மையாக அங்கே, ஆனால் வந்து அந்த சீன் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ரெட் டிஷர்ட் அப்படின்னு ஒரு சீன் வரும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சீனில் நான் இருக்கணும், நான் இல்லை. கிளைமேக்ஸில் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நான் இருக்கணும், இல்லை. நிறைய முக்கியமான சீனில் இருக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து வேறு ஒரு படத்தில் மாட்டியிருப்பேன் அந்த மாதிரி. ஸோ அந்த படத்தில் நடிக்கும் போதும் எனக்கு அவ்வளோ இது தெரியாது. இன்ஃபேக்ட் நாங்கள் காசிமேடில் வந்து ஒரு சீன் ஷூட் பண்ணியிருந்தோம். பார்த்திபன் சார், விஜய் சேதுபதி, நான், ஃபுல்லாக அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ நான் ஸ்பாட்டில் ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறேன். அதாவது ஷூட்டிங்கில் இல்லை, நான் வந்து ஒரு மாதிரி நல்லா நடிக்கலை, என்னால் ஒரு ரீடேக் போகுது. அப்போ நான் ஏதோ ஒன்று கலாய்ச்சி ஒரு ஜோக் அடிக்கிறேன், எல்லாம் சிரித்தாங்க. அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார், ஒரு டெக்னீஷியன் சொன்னார், இவ்வளோ பேர் இருக்காங்க வேலை செய்கிறாங்க, பொறுப்பே இல்லாமல் பண்ணுற அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அஃபெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து சரி என்னடா இப்படி சொல்லிட்டாரு, எல்லாருக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இதுதான் மேட்ரு, இதை வேறு விதமாக சொன்னார். அடுத்த டேக் வந்து 1 டேக்கில் முடிச்சிட்டேன். அங்கே அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருந்த எல்லாருமே 1 டேக்கில் முடிச்சிட்டேன்னா நான் பயங்கரமாக நடிச்சிட்டேன். இல்லை, நான் ஏதோ ஒரு ஆன் தி ஸ்பாட் ஜோக் அடிச்சிட்டேன், நடிச்சு அங்கே இருக்கிற அந்த 500-1000 பேர் கை தட்டாங்க பயங்கரமாக. எனக்கு வந்து பற்றியா பதில் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருந்தது இவர்கிட்ட. ஆனால் லாங் டேர்மில் எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணுன்றது அந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்து.